வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம வரலாறு அறிவோம் எபிசோட் நம்பர் 2ல் பார்க்க போகிறது பழைய கோவாவில் இருக்கிற புனித சவேரியாரோட திருவுடல் இருக்கிற போம் ஜீசஸ் பசிலிக்கா. இந்த சர்ச்சோட வரலாறு தான் இது. எப்படி கட்டியிருக்கிறாங்க, சவேரியார உடல் எப்படி அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு, இப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவாவில் பல புகழ்பெற்ற தேவாலயங்கள் இருக்குது. அவை எல்லாமே பழைய கோவா மற்றும் பிற இடங்களில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக குழந்தை இயேசு பெருங்கோவில், ஜெபமாலை தேவாலயம் மற்றும் செயின்ட் சொவாண்டோ தேவாலயம் போன்ற தேவாலயங்கள் வந்து கோவாவோட வரலாற்றில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பழைய கோவாவோட தேவாலயங்கள் வந்து குழந்தை இயேசு பெருங்கோவில். இது வந்து பழைய கோவாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு கத்தோலிக்க பெருங்கோவில். இது கத்தோலிக்க திருச்சபையால் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் பசிலிக்கா. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஜெபமலை தேவாலயம். பழைய கோவாவில் இருக்கிற மிகவும் பழமையான தேவாலயங்களில் ஒன்று தான் இந்த ஜெபமலை தேவாலயம். இது வந்து 1543 கட்டப்பட்டிருக்கு. செயின்ட் சொவாண்டோ தேவாலயம். இந்த தேவாலயம் வந்து பழைய கோவாவில் இருக்கிற ஒரு முக்கியமான தேவாலயமாக கருதப்படுது. புனித பிரான்சிஸ் தேவாலயம். இந்த தேவாலயம் வந்து புனித பிரான்சிஸ் சவேரியாரோட உடலை வைப்பதற்காக இந்த தேவாலயம் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக கட்டப்பட்டிருக்கு. இப்படி பல கோவில்கள் கோவாவிலையும் கோவாவை சுற்றின இடங்கள்லையுமே ரொம்பவே ஃபேமஸாக காணப்படுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசிலிக்கா தோ போம் ஜீசஸ் அப்படிங்கிற சர்ச் பற்றின தான். இந்த சர்ச் வந்து குழந்தை இயேசுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த கத்தோலிக்க கோவிலோட போர்ச்சுகீசிய பெயர் தான் பசிலிக்கா தோ போம் ஜீசஸ். போர்ச்சுகீசிய மொழியில் போம் ஜீசஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல இயேசு அப்படின்னு பொருள் தருது. அந்த பெயராலேயே குழந்தை இயேசுவை குறிப்பது வந்து போர்ச்சுகீசிய வழக்கமாக இருந்துட்டு வந்திருக்கு. இந்தியாவிலேயே முதல் பசிலிக்கா. குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இத்திருக்கோவிலில் வந்து பசிலிக்கா அப்படிங்கிற கத்தோலிக்க திருச்சபையால் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் கோவிலாகும். இது இயேசு சபையினரின் உடைமையாக இருந்திருக்கு. இக்கோவில் இந்தியாவில் புரோக்கு கலை பயணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் விளங்குது. இந்த கோவிலை கட்ட 1594 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் 1605 மே மாதத்தில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோவிலை அர்ப்பணித்தவர் வந்து அக்காலத்தில் கோவாவோட பேராயராக இருந்த அலைசோ தே மெனோசோ அப்படிங்கிறவர் தான் இந்த கோவிலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. புனித சவேரியாரோட உடல். இக்கோவிலில் தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரோட உடல் வந்து அழியா நிலையில் இருக்குது. இந்தியாவில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபையை பரப்பிய அவர் வந்து 1542 1549 வரைக்கும் சீனா போய் அங்கேயும் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக போயிருக்காரு. அப்படி போனவர் சீனாவோட நுழைவாயில் மாதிரி இருக்கிற சான்சியான் அப்படிங்கிற தீவில் 1552 டிசம்பர் 2 உயிரிழந்திருக்காரு. சவேரியாரோட உடல் வந்து முதல்ல போர்ச்சுகீசிய மலாக்காவுக்கு தான் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. பின்னர் அங்கேருந்து அவரோட அந்த உடல் வந்து கப்பல் வழியாக தான் கோவாவுக்கு வந்தடைஞ்சிருக்கு. சவேரியாரோட உடலை வந்து அடக்கம் செய்யப்பட்ட அதே பசுமை நிலமில் கோவா வந்தடைந்ததாக கூறப்படுது. கிறிஸ்தவர்களுக்கும் பிற சமயத்தவருக்கும் புனித சவேரியாரின் உடலுக்கு வணக்கம் செலுத்த பெரும் எண்ணிக்கையில் அக்கோவிலுக்கு போகிறாங்க. அந்த உடல் ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் ஒரு முறை புனிதரின் திருவிழாவன்னைக்கு மக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்படுவது வழக்கமாக இருக்குது. இறுதியாக இவ்வாறு பொது பார்வைக்காக வைக்கப்பட்டது 2014 அப்படின்னு சொல்லப்படுது. கோவாவில் அமைஞ்சிருக்கிற இந்த குழந்தை இயேசு பெருங்கோவில் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான கிறிஸ்தவ கோயில்களில் ஒன்றாக கருதப்படுது. கோவிலோட தரை ஃபுல்லாகவே பளிங்கு கற்களால் பதிச்சிருக்காங்க. கோவிலோட பீடங்கள் அலங்கார முறையில் தங்க முலாம் பூசப்பட்டும் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து தோற்றம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே ரொம்பவே எளிமையாக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. புனித சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள நினைவு கூடமும் அதில் அவருடைய உடலை கொண்டுள்ள அலங்கார பேழையும் இத்தாலியின் டஸ்கனி பிரதேசத்தின் ஆளுநராக இருந்த மெடிசி குடும்பத்தை சார்ந்த 3ஆம் கோசிமா என்பவர் வழங்கிய நன்கொடையாக கருதப்படுது. சவேரியாரோட நினைவு கூடத்தை வடிவமைச்சவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஜோவானி அப்படிங்கிற ஒரு இத்தாலிய சிற்பிதான். அந்த காலை வேறுபாடு நிறைவுற 10 ஆண்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. சவேரியாரின் உடலை கொண்டுள்ள அலங்கார பேழை வெள்ளியால் ஆயிருக்கு.
கோவிலோட 2வது மாடியில் தான் சவேரியாரின் கல்லறைக்கு எதிர்பக்கத்தில் ஒரு கலைக்கூடம் இருக்குது. அதில் கோவாவை சார்ந்த டோம் மார்ட்டின் என்னும் கலைஞரின் படைப்புகள் காட்சிக்கு வச்சிருக்கு.